இடி அதிரடிகள் தொடங்கிவிட்டன. நாம் தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக இடி சோதனைகள் நடைபெறும் என்பதை ஏற்கனவே தொடர்ந்து நாம் சொல்லிட்டு வரோம். இந்த மணல் மற்றும் டாஸ்மாக் விவகாரங்களில் அமலாக்கத்துறை நீதிமன்றங்களில் சந்தித்த தடை உத்தரவுகளின் காரணமாக மேற்கொண்டு அவர்கள் அந்த சோதனைகளை தொடர முடியாத நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு உச்சநீதிமன்றத்தை அணுகி இந்த தடை உத்தரவுகளை எல்லாம் நீக்கிய பிறகு சோதனைகள் அதிரடியாக தொடரும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நமக்கு தெரிந்த வழக்குகள் இந்த டாஸ்மாக்கு, மணல், இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் அமைச்சர்களுக்கும் முதல்வர் குடும்பத்தினருக்கும் நெருக்கடி கொடுப்பார்கள் என்று நாம் எதிர்பார்த்திருந்தோம். எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து இன்று அமலாக்கத்துறை பாய்ந்திருக்கிறது என்பதை வைத்து எங்கிருந்தெல்லாம் திமுக மீது தாக்குதல் விழும், அடி விழும் என்பதை இவர்கள் எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்றத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். ஒரு வாரத்திற்கு முன்பு மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிஃப் என்ற அந்த இருமல் மருந்தை அருந்தியதால் 23 குழந்தைகள் உயிரிழந்தன. நமக்கு அதோட பாதிப்பு பெருசாக தெரியல. நமக்கு எப்படி இந்த கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதோ அதே போல் மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை இந்த சம்பவம். இன்னொன்று குழந்தைங்க, அந்த இன்டர்வியூலாம் பார்த்தேங்க சார், அவங்க பெற்றோர்கள்லாம் சொல்கிறாங்க எங்கள் கையாலேயே நாங்கள் விஷத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஆமாம், இப்போ நீ உங்கள் குழந்தை அட்மிட் ஆகிருக்கணும். இன்னொன்று அரசு மருத்துவமனை எல்லாம் ஏழைங்க தாங்க போவாங்க, ரைட்டா? இப்போ இந்த மருத்துவமனைக்கு போகிறீங்க, டாக்டரு 3 வேளை இந்த பிள்ளைக்கு கொடுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மாலதி. சின்ன குழந்தை இருமல் மருந்துன்னா சளி ஜுரத்துக்கு தான் போயிருப்பாங்க இங்கே, இல்லையா? டாக்டருங்க இதை எழுதி கொடுத்து இந்தாம்மா மருந்து இதை கொடுமான்னு சொன்னோன்னே நீங்களே மூடியில் ஊற்றி உங்கள் பிள்ளைக்கு கொடுக்குறீங்க. அந்த மருந்துனால உங்கள் பிள்ளை செத்து போச்சுன்னு எப்படிமா இருக்கும் உங்களுக்கு? ஸோ அங்கே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள், பிஜேபி அரசு இந்த விசாரணையை சரிவர நடத்தவில்லைன்ட்டாங்க. பாராமுகமாக இருக்கிறது இந்த விசாரணையில். இந்த ஒரு 23 குழந்தைகளோட மரணம் இந்த அரசுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரில. குழந்தைங்க செத்து போச்சு, இந்த அளவுக்கு நிர்வாகம் இருக்குன்னு காங்கிரஸ் அங்கே அரசியல் பண்ணுது. பிஜேபி இதுலேருந்து தப்பிக்கணும். நாங்கள் காரணமே இல்லைங்க, மொத்தத்துக்கும் காரணம் தமிழ்நாடுங்க என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து விட்டார்கள். ஸோ இப்போது பிஜேபி இதிலிருந்து தப்பிப்பதற்காக வேகமான நடவடிக்கை எடுப்பதாக அங்கே மத்திய பிரதேச மக்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஃபார்ச்சுனேட்லி அங்கே எலெக்ஷன் இல்லை. எலெக்ஷன் இருந்துச்சுன்னா இன்னும் பற்றிக்கிட்டு எரியும். ஸோ அங்கே மத்திய பிரதேச காவல்துறை இங்கே தமிழகத்தை சேர்ந்த அந்த மருந்து உற்பத்தியாளரை கைது செய்து, அவரையும் ஒரு மனைவி, பார்ட்னர்ஸ்னு ஒரு 2-3 பேரை கைது செய்து அழைத்து சென்று விட்டார்கள். எவ்வளவு வேகமாக அமலாக்கத்துறை நுழைந்தது என்று பாருங்கள். இவங்க தனி நபர்கள் தானே சார்? அமலாக்கத்துறை அதை தொடர்ந்து இதில் தேர்தல் கணக்குகள் இருக்க எப்படி சாத்தியம் சார்? நல்லா கேட்டீங்க. இன்று காலை முதல் மருந்து கட்டுப்பாட்டு இயக்குனராக அல்லது கூடுதல் இயக்குனராக இருக்கக்கூடிய தீபா என்பவரது இல்லத்தில் மற்றும் அந்த ஏற்கனவே ஒரு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க தெரியுமா, மருந்து ஆய்வாளர்கள்னு ஒரு 2 பேர், அவர்களது இல்லத்தில் அண்ட் இந்த மருந்து கட்டுப்பாடு, ட்ரக் கண்ட்ரோல் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்ஷன், இந்த துறையை சேர்ந்த அதிகாரிகள் வீட்டில் காலை முதல் அமலாக்கத்துறை சோதனைகளை நடத்தி வருகிறது, ரைட்டா? இப்போ இதற்கு அடுத்து இதற்கு பொறுப்பான மராத்தான் அமைச்சர் வீட்டுக்கு போவதற்கு எவ்வளவு நேரமாகும்? இப்போ நீங்கள் கேட்டீங்க, இது ஒரு மருந்து கம்பெனி பஞ்சாயத்துங்க, இதில் பொலிட்டிக்கலாக எப்படிங்க பண்ண முடியும் ஈடின்னு கேட்டிங்களா? இது இப்போ பொலிட்டிக்கல் இல்லையா? முடியும் தானே? அந்த துறை சரியாக செயல்படாததற்கு யார் பொறுப்பு? அமைச்சர். உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்குன்றதுனால புள்ளைய பறி கொடுத்தவங்ககிட்டெல்லாம் போய் நீ வழக்கு போடலன்னு வீடியோ போடுன்னு நீங்கள் பண்ணுறீங்க. அவங்களுக்கு பண்ண தெரியாதா? அந்த தீபா என்பவர் அதிகாரி, அவங்ககிட்ட போய் ஜெயிலுக்கு போகிறீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் மந்திரி தானே, பேட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்டால், வாக்குமூலம் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? வாக்குமூலம் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். 4 வருஷம் இருந்தால் கூட இல்லை, நான் எனது அமைச்சரை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று முடிவெடுப்பார்கள். 5 மாதம் தான் இருக்குது. நாகேந்திரன் வர கவுண்டவுன் சொல்லிட்டாரு, திமுகவுக்கான கவுண்டவுன் தொடங்கி விட்டது, இன்னும் 177 நாள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த அதிகாரிகள் எதற்கு உங்களை காப்பாற்ற வேண்டும்? ஸோ அந்த அதிகாரிகள் எதற்கு காப்பாற்ற வேண்டும்? சரி, நீங்கள் சொல்கிறது ஒரு வாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த அதிகாரி வாக்குமூலம் கொடுக்கவில்லை. அந்த கோல்ட்ரிஃப் மருந்தை தயாரித்த ஸ்ரேஷன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் என்பவரது வீட்டிலும் தொழிற்சாலையிலும் அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை சோதனைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்கிட்ட வாக்குமூலம் வருது. ஜென்மத்துக்கும் வெளில வர மாட்டேன், 23 பிள்ளைங்க செத்து போயிருக்கு, இந்த ஜென்மத்தில் வெளில வர மாட்டேன், வாக்குமூலம் கொடுக்குறியான்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்களா? இப்படித்தான் ஆப்ரேட் ஆகும். இப்போ எதிர்பாராத இடத்துல இந்த தாக்குதல் வந்துச்சா, இது போல் பல தாக்குதல்கள் வரும்.
நான் மீண்டும் மீண்டும் இன்றைக்கி இருக்கிற நிலைமை இப்படியே இருக்காதுங்க. திமுக ஜெயிச்சிடும்னு நினைக்காதீங்க. பிளவுபட்டு கிடந்தாலும் திமுக வெற்றி பெறும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். 100% இவர்கள் தோற்கிறார்கள் என்று நான் இதையெல்லாம் வைத்து தான் சொன்னேன். காற்றுலேயே கயிறு திரிப்பாங்க பிஜேபி. இப்படி அல்வா மாதிரி ஒரு மேட்ரு மாட்டிட்டு இருக்கும்போது விடுவாங்களா? வாக்குமூலம் எப்படி சார் கொடுக்க முடியும்? ஏன்னா ஒருவேளை என் மேலே இருக்க கொலைப்பள்ளியை அவர் மேலே மாற்றிடுற மாதிரியான பொய் வாக்குமூலமாக தானே அது இருக்கும். 11 வருடங்களாக நீங்கள் எந்த விதமான விதிகளையும் பின்பற்றாமல் இந்த மருந்து தொழிற்சாலையில் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, எப்படி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், சார் மாதம் மாதம் எனக்கு வந்து 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போவீங்க சார். அது 1 லட்ச ரூபா யாருக்கு போகுது? இல்லை சார் மந்திரி பிஎன் ஒருத்தர் வந்து வாங்குவார் சார்னா முடிஞ்சு போச்சா? இன்னொன்று, இதோட நோக்கம் இந்த குற்றங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபித்து தண்டனை பெற்று தருவதா? எலெக்ஷன் வரைக்கும் டெல்லி மதுபான ஊழல் முறைகேடு தொடர்பான செய்தியை கடைசியாக எப்பொழுது பார்த்தீர்கள்? தெரிஞ்ச ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி, டெல்லி தேர்தலுக்கு முன்பு. இன்றைக்கி அதற்கான தேவை என்ன இருக்கிறது? கேஜ்ரிவால் பற்றியே நியூஸ் வரல, அப்புறம் கேஸை பற்றி எப்படி நியூஸ் வரும்? முடிஞ்சு போச்சா? அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தூக்கி ஓரம் போட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி கிட்னி விவகாரம் ரொம்ப அழகாக கேட்டிங்க. ரொம்ப கோவம் தான் வருது. அவன் ஒரு சாதாரண மிடில் மேன். அந்த திராவிட ஆனந்தன்றவன் போய் எங்கெங்கெல்லாம் ஏழைங்க கந்து வட்டி கட்டிகிட்டு இருக்காங்களே, அவளை போய் பார்த்து, எதுக்கு நீ வட்டி கட்டி கஷ்டப்பட்டுருக்க, அவர் வீட்டு வாசல் வந்து கத்தினுக்கிறான், இந்த 2 வச்சிருக்கிற கிட்னி எதுக்கு, இந்த மாதிரி ஒரு டோனர் வந்திருக்காங்க, 5 லட்ச ரூபா சொலையாக தர்றேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு மிடில் மேன். பேஷண்ட்டோட டேட்டாவெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போய் ஏழைங்கள்கிட்ட ஏமாத்துறவன். அந்த திராவிட ஆனந்தனால் வெளிநாட்டுக்கெல்லாம் தப்பி செல்வதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்கே நல்லா அந்த டைம்லைனை கவனித்து பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை விதிக்க முடியாதுன்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது. 2வது நாள் இந்த 2 பேர் கைது பண்ணுறாங்களப்பா. 40 நாளாக அப்போ கைது பண்ணாமல் இருந்ததுக்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன? பாலிமரில் பார்த்தோம், அந்த ஆள் ஸ்கூட்டியில் நாமக்கல்ல சுற்றிட்டு இருந்தார் அப்படின்னு. எவ்வளவு ஆணவம் தான் இந்த வேலையை நீங்கள் பண்ணுவீங்க? வண்டியில் திமுக கொடி கட்டியிருந்த மாதிரி பேர்லேயே திராவிட ஆனந்தன். சென்னை உயர்நீதிமன்றம் எவ்வளவு வேதனையோடு அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட நீங்கள் ஃபைல் பண்ணல சார். அன்றைக்கி அந்த ஹியரிங் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அவர் ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்ரமணியம் ஒரு அஜ்மல் கானை பார்த்து கேட்குறாரு, சார் நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல சார், வி கேவ் யூ எனஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 5 பேர் கொண்ட ஒரு 5 ஐபிஎஸ் அதிகாரிகளோட பட்டியலை கொடுன்னா டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் பேர் எழுதி கொடுக்குறீங்க நீங்கள். அதில் அடுத்த மாதம் 24/9 அன்று ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டோன்னு சொல்லி ஒரு அக்யூஸ்டை கூட அரெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. உச்சநீதிமன்றம் நீங்கள் விசாரித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டோன்னு எப்படி சார் ஒரே நாளில் 2 பேர் எப்படி சார் கைது பண்ணுறீங்க? அப்போது நீங்கள் நினைத்தால் முடியும் இல்லையா? அந்த ஒரு ஒத்த கிட்னியோடு சுற்றிட்டு இருக்குது இத்தனை ஜனம். அந்த ஜனங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி தரணும்னு உங்களுக்கு துளியாவது மனிதாபிமானம் இருந்தால் நீங்கள் இப்படி செய்வீர்களா? ஜனங்க கிட்னியெல்லாம் திருடி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறதுக்கு நான் இந்த ஊரில் இருக்கிற எல்லார் கிட்னியும் திருடணுன்னு ஒரு எம்எல்ஏ பேசுகிறான். நம்மெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கோம். நீங்கள் மாட்டினீங்களா? எப்படி தப்பிப்பீங்க? உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது. இதுக்கப்புறம் என்ன உலக நீதிமன்றத்துக்கு சொல்லிடுங்களா? மாட்டினாங்களா? இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சு. 2 அரெஸ்ட் இஃபெக்டட். அவர் பிரேமானந்த் சின்ஹாவுக்கும் தெரியும் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்ன்றது தெரியும். இன்னொன்று, மாதம் மதுரை ஹைகோர்ட்டில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். என்னையா ப்ராக்ரஸ்ன்னு கேட்டால், அதான் சார் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதாவது போய் சொல்லணும். அப்புறம் நீதிமன்றம் கண்காணிக்குதுன்னு தெரிஞ்சும் இவ்வளோ மெதுவாக வந்து விசாரணை நடத்தினா இது எப்படி? உச்சநீதிமன்றத்தை எப்படியா ஸ்டே வாங்கிடலாம்? நம்மக்கிட்ட தான் வின்சன் இருக்கிறாரு. போய் ஏதாவது பேசி ஏமாற்றி கிட்னியை திருடல, ஆட்டு கிட்னி எடுத்து வறுத்து சாப்பிட்டதெல்லாம் இவங்க கிட்னி திருட்டுன்னு சொல்கிறாங்க சார். போய் ஏதாவது சொல்லி உருட்டலாம். அவரால் தான் தோத்துக்கிட்டே இருக்காங்க. நல்லது, இன்னும் நிறைய அடி வாங்குவாங்க. அடுத்தடுத்து சொல்கிறேன் நான். எவ்வளவு ஆணவமாக இருந்தீர்கள். இருமல் வேட்டையில் இருக்கிறது இடி, அடுத்து கிட்னி வேட்டையில் இறங்கும். நம்ம நல்லா தம்பு வச்சோம். திமுக கிட்னியை உருவ போகும் இடின்னு உருவத்தான் போகிறாங்க. அதான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாததுக்கு ஒரு காரணம், அதன் மூலமாக இடி உள்ளே வந்துட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ இடிக்கான வருகையை எதிர்நோக்கலாமா? நிச்சயமாக எதிர்நோக்கலாம். அண்ட் அந்த மதுரை மாநகராட்சி ஊழல், அது நம்ம மறந்துட்டோம். அதுவும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில், டிஐஜி தலைமையில் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் இடி உள்ளே வரக்கூடாதுன்னு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டையே சேர்க்காம அவங்க பூரா பப்ளிக் சர்வெண்ட்ஸ். பில் கலெக்டர்லேருந்து அத்தனை பேரும் பப்ளிக் சர்வெண்ட்ஸ். அந்த மேயரோட கணவர் ஜாமீன்லேயே வெளில வந்துட்டார். இன்றைக்கி வரைக்கும் மேயரை தொடல நீங்கள். அது என்ன ரீசன்னா, அதில் கோர்ட்டில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேணாம், எஸ்ஐடி ஃபார்ம் ஆனதோடு நின்றுச்சு. அது டிஸ்போஸ்டு அந்த பெட்டிஷனு. அதனால் அதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டே போடாமல் விசாரிச்சுட்டு இருக்காங்களா, ஐடி உள்ளே வரக்கூடாதுன்னு. கிட்னியில் என்ன பண்ணுவீங்க? ஸோ நல்லா பாருங்கள், இது தொடக்கம். 3 நாட்களுக்கு முன்பு கடந்த வாரம் 3 வழக்குகளில் ஒரே நாள் அடி வாங்கிச்ச சுப்ரீம் கோர்ட்டில். அது இவர்களோட சரிவோட தொடக்கம். அடுத்தடுத்து இனிமேல் அடி. எவ்வளோ நாளுப்பா இந்த அநியாயத்தை அரங்கேற்றி கொண்டே இருப்பீர்கள் நீங்கள்?
மனசில் கொஞ்சமாவது ஈரம் இருந்தால் இதை விசாரிக்கணுன்ட்டு தோணணுமா தோணாதா உங்களுக்கு? இன்னும் நாட்டில் இன்னும் நீதி இன்னும் அப்படியா செத்து போச்சே?